ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினி ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஞாயிற்றுக்கிழமை வர, அதாவது நாளைக்கு சந்திர கிரகணம். கிரகணம்ங்கிறது என்ன? ஒளியுள்ள கிரகங்களை, ஒளிக்கிரகங்களான சூரிய சந்திரர்களை ராகு கேதுக்கள் பீடிப்பது சந்திர கிரகணம்னு அர்த்தம். சந்திரனை பௌர்ணமி அன்று சந்திரனை இந்த ராகு கேதுக்கள் மறைக்கும் பொழுது இந்த கிரகணம் அடைவார் சந்திரன். அது வானியல் விதிப்படி விஞ்ஞானிகளை ஒத்துக்கொண்ட விஷயம். ஆனா கிரகணத்தன்னைக்கு மனிதனுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுக்கு தெரியாது. அது ஜோதிடர்கள் தான் உணர்வார்கள். ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, சந்திர கிரகணத்தன்னைக்கு கோவிலுக்கு செல்லலாமா, கோவில் சம்பந்தமான விஷயங்கள் செய்யலாமா, ஒரு நேர்த்திக்கடன் செய்யலாமா, அது ஆன்மீக விஷயம். ஆன்மீக விஷயத்துக்குள்ள தலையிடல. ஆன்மீகவாதி தான் நான் இருந்தாலும் ஜோதிடத்தை பார்க்கும்போது ஆன்மீகத்தை உள்ள புகுத்தக்கூடாது. கோவில்ல நட சாத்துவாங்க, அது உண்மையான விஷயம். அந்த நேரத்துல நம்ம வழிபாடுகளை குறைச்சுக்கிறது உண்மைதான். இப்ப நான் சொல்ல போற விஷயம் அது இல்லை. சந்திர கிரகணம் அனைவருக்கும் பாதிப்பை தருமா? சந்திரன் என்ன? சந்திரன் யாரு? முதல்ல மாதா. சந்திரன் நம்ம மனசு. மேச லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சந்திரன், தாயார். இப்படி அமைப்புங்க. மனசு தாயார் வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்துக்கு கடக லக்கணம், மகர லக்கணத்துக்காக 7ஆம் இடத்து அதிபதி கடக வீடு 7ஆம் வீடு ஆகும். அப்ப அங்கே சந்திரன் மனைவியை குறிக்கும். இப்படி இருக்கும் ஆதிபத்திய காரகத்துவங்கள். அப்ப ஜாதக பலன்கள் எதுல இருக்குது? கிரக சுபத்துவ பாவத்துவத்துலதான் இருக்கு. அதை விட்டுட்டு வேற எங்கெங்கயோ போனோம்னா நம்ம எப்படி பலன்களை பார்க்க முடியும்? மான் அதுக்குள்ளேயே இருக்கும் அந்த மனமுள்ள பொருள், சரியா? கஸ்தூரி அப்படிங்கிற விஷயம் அந்த மான் உணராது. அந்த வாசமுள்ள பொருள் மானுக்குள்ளே இருக்கும், ஆனா அது உணராது, அடுத்தவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி பசுகிட்ட இருக்கிறது கோரோசனை, அந்த மாடு உணராது, பசு உணராது, மக்கள் அடுத்தவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி இந்த கிரக சுபத்துவ பாவத்துவத்துலதான் பலன் இருக்கு. அதை பார்க்காம நம்ம வெளியில சுத்தினோம்னா பலன்கள் தெரியாது. நமக்குள்ளேயே ஜோதிடருக்குள்ளே அந்த என்ன ஜோதிடம் அதுல தானே இருக்கு. அதை ஜோதிடர் உணராம தானே இருக்காங்க. அப்ப அதை கண்டிப்பா நம்ம உணரணும். இப்ப இந்த சந்திர கிரகணம் அனைவரையும் பாதிக்குமா அப்படிங்கிற இந்த விஷயத்த பார்க்கறதுக்கு முன்னாடி எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1100க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குங்க. அவ்வளவுமே கிரக சுபத்துவ பாவத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டது. கல்வி, வேலை வாய்ப்புகள், திருமணத்தோட தரம், வெளிநாட்டு வாழ்க்கை, தொழில் அதிர்ஷ்டம், வேலை செய்யலாமா, தொழில் செய்யலாமா, படிக்கிறது ஒண்ணு, வேலை செய்யறது ஒண்ணா இருக்கும். அது திருப்பி எப்ப நம்ம படிச்சது சரியா வரும், படிச்சது ஒண்ணு, வேலை செய்யறது ஒண்ணா இருந்தாலும் அதையும் சிறப்பு அடைய முடியுமா? இப்படி பல நுணுக்கமான வீடியோக்கள் இருக்கு, பாருங்கள். உங்களுக்கு உங்க ஜாதகத்துல பலன்கள் வேண்டும்னா இந்த திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். கிரக விளக்கத்தோடு தான் பலன் சொல்றது. அதுதான் உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் ஏற்படும். ஒரு பலன் கேட்டீங்கன்னா இந்த வருஷம் இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிற காட்டிலும் இந்த வருஷம் இந்த மாதம் இன்ன கிரகத்தை சாபத்தில் நடக்குங்கிறது தான் உருப்படியான ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயம். இதை என்னுடைய வாடிக்கையாளர்னா உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளி மாநிலத்தில் உள்ளவங்க, வெளிநாட்டில் உள்ள அறிவாங்க. திருமண பொருத்தம் சிறப்பா பார்ப்போம். 10 பொருத்தம்லாம் அதுல ஒரு விஷயமே கிடையாது, அதனால அறிய முடியாது. வாழ்க்கை சம்பவம் தான் 10 பொருத்தம். 10 பொருத்தத்துல எப்ப திருமணம் நடக்குங்கிற சொல்ல முடியாது, திருமண வாழ்க்கை எப்படின்னு சொல்ல முடியாது, குழந்தை பேர் எப்ப கிடைக்குங்கிற சொல்ல முடியாது, குழந்தையின் தரத்தையும் சொல்ல முடியாது, வாழ்க்கை அமைப்பு எப்படிங்கிறத சொல்ல முடியாது. இருந்தாலும் அதுதான் என்ன, அதை விட முடியாம சில பேர் இருக்காங்க. அப்ப அந்த ஜோதிடருக்கு அந்த ஆழ்ந்து சிந்திக்கிற திறன் இல்லைன்னா அப்படித்தான் இருப்பாங்க. அப்ப அதுல எந்த ஒரு விஷயமே இல்லை. அப்படி அதனால அனுகூல பொருத்தப்படி திருமண பொருத்தம் சிறப்பாக பார்க்கப்படும். 2 ஜாதகங்களை சேர்த்து தான் திருமண பொருத்தம் பார்க்கப்படும். இப்ப ஆன்லைன்லயே எனக்கு என்னோட வாடிக்கையாளர் கேட்கறாங்க, சில பேர் திருமண பொருத்தத்துக்கு எவ்வளவுங்க அப்படிங்கிறாங்க. ஜாதகம் பார்க்க எவ்வளவுன்னு கேட்கறாங்க. சந்தோஷம். திருமண பொருத்தம்னா 2 ஜாதகத்தை பார்க்கணும். 2 ஜாதகம் பலன்களே இருக்கு. ஒரு ஜாதகத்துல தசாபுத்தி கணிக்கிறதுக்கு சிக்கலா இருந்தா அதே பீரியட்ல இந்த வாழ்க்கை துணைவருக்கு அமைந்தால் அவருக்கு என்ன தசாபுத்தி ஓடும், இதெல்லாம் நுணுக்கமான விஷயம். இப்படிதான் பார்த்து தான் நான் பார்க்கறேன். தயவு செய்து இந்த மாதிரி திருமண பொருத்தம் பார்க்கறவங்க இதை உணருங்க. பொதுமக்கள் பாருங்க, சிறப்பாக பார்க்கப்படும். எப்படி இருக்கும் வாழ்க்கைங்கிறத நிதர்சனமா சொல்லலாம். அந்த அளவுல தான் என்னுடைய திருமண பொருத்த ஆராய்ச்சி இருக்குதுங்க. இப்ப இந்த சந்திர கிரகணம் எல்லாரையும் பாதிக்குமா
அப்படிங்கிற ஒரு இதை பார்ப்போங்க. கண்டிப்பான முறையில் சந்திரன், அப்ப சந்திர தசை, சந்திர புத்தி, சந்திர அந்தரம் நடக்குதான்னு பார்க்கணும். அவங்க எப்படி அது பாவத்துவமா இருக்கா சுபத்துவமா இருக்கு, அதாவது கெடுதல் செய்யற அமைப்புல இருக்கா கெடுதல் நன்மை செய்யற அமைப்புல இருக்குன்னு பார்க்கணும். அடிப்படை ஜாதகம் நல்ல சத்தா இருக்கணும். சந்திரன் பௌர்ணமியா இருக்கணும். பௌர்ணமி எல்லாருக்கும் இருக்காது, அமாவாசையா இருந்தாலும் குரு பார்க்கணும். சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளக்கூடாதுங்க, சந்திரனோட கெட்டு போகும், பலம் இழந்து போகும். சந்திரன் நீசமா இருந்தா கூட ஓரளவு சத்து கம்மியா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதோட அந்த சனி ராகு இவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா கெட்டு போகும். அந்த ஜாதகருக்கு சந்திரன் பலமிழந்து சந்திர அந்தரம் நடக்கும் பொழுது இந்த சந்திர கிரகணம், சந்திரன் இயற்கையிலே அவர்களுக்கு வலு கம்மி. இப்பவும் அந்த சந்திராஷ்டமம் நடக்கிற நாள்ல சந்திர அந்தரம் நடக்கணும். ஏற்கனவே ஜாதகத்துல சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கணும். தசாபுத்திகளும் அந்த சந்திர அந்தரத்துக்கு தசாபுத்திகள் இருக்கும்ல, அதோட அடிப்படையிலான 3வது தான் அந்தரம் வரும். அந்த அவர்கள் அபயோகமா இருக்கும் பொழுது கண்டிப்பான முறையில அந்த சந்திர அந்தரம் போய் பாதிப்பு வரும். எல்லாருக்கும் பாதிக்காதுங்க, பயப்படவே தேவையில்லை. சந்திரன் அன்னைக்கு ஆன்மீகம் தான். நம்ம நல்ல ஒரு லக்கணத்தை கேது உள்ளவன் நல்ல ஆன்மீகவாதி தான். ஆன்மீகம்ங்கிறது வேறங்க, ஜோதிடம்ங்கிறது வேற. ஆன்மீகம் இல்லாமல் ஜோதிடம் இல்லை. இதனால அதுக்குள்ள இது எழுதக்கூடாது. கோவிலுக்கு போறது நிப்பாட்டுங்க, கிரகணம் முடிச்சவொடனே செஞ்சுக்கிடலாம். கோவிலே நட சாத்துறாங்கல்ல, இது சந்திரனுடைய தேவதையான திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலே நட சாத்துவாங்க. எல்லா கோவிலையும் நட சாத்துவாங்க, எல்லா ஊர்லயும். அது பாரம்பரியமா செஞ்சு வர்ற பிரேம பக்தி. இறைவனுக்கு பாதிக்க போறதில்லை, இருந்தால் அது ஒரு பிரேமி பக்தி. அப்ப அந்த அந்த நேரங்களில் நம்ம வழிபாடை குறைச்சிக்கிடலாம். பலன்கள் வரும் பொழுது அது கிரக சுபத்துவ பாவத்தோட தான், எல்லாருக்கும் பாதிக்காதுங்க. கண்டிப்பான முறையில் பயப்பட தேவையில்லைங்க. இருந்தாலும் வழிமுறைப்படி நம்ம ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்க வேணாம். கிரகணத்தன்னைக்கு எல்லாரும் பொதுவாக ராகு காலத்தில் எல்லாருமே தவிர்க்க சொல்றாங்க பாருங்க. அப்ப அதுக்குள்ள நுணுக்க போய் ராகு நன்மை செய்யற அமைப்புல ராகு காலத்துல அவருக்கு நன்மை நடக்கும். யாருக்காவது ஒருத்தருக்கு தான், ஆனா யாருக்காவது ஒருத்தர் அப்படிங்கிறத விட்டுட்டு பொதுவாகவே தவிர்க்கணும். அப்ப இந்த சந்திர கிரகணத்தன்னைக்கு நம்ம உணவு எல்லாம் அந்த கிரகணத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. நமக்கு பாதிப்பு ஏற்படாட்டாலும் விஷப்பரிச்சை எதுக்கு அப்படிங்கிற அமைப்புல இந்த நல்ல காரியங்கள் இதெல்லாம் தவிர்க்கணும். எல்லாருக்கும் நிச்சயம் பாதிக்காதுங்க. நான் சொல்ற விதத்துல சந்திரன் அடிக்கடி அந்த ஜாதகத்துல பாதிக்கப்பட்டு கடக வீடு பாதிக்கப்பட்டு தாயாரை பத்தி குறிக்கணும்னா 4ஆம் இடமும் கெட்டு பாவத்துவம் செவ்வாய் ராகு இவங்கெல்லாம் சேர்ந்து சனி இவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா, சனிலாம் முழு பாவ கிரகம், செவ்வாய் நல்லவர் கெட்டவர், இவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா பலமிழந்த பாவத்துவம் கெடுதல். அப்படி இருக்கிற ஜாதகத்துல சந்திரன் அந்தரம் நடக்கணும். அந்தரம் தான் கடைசி பகுதி. அப்படி ஜாதகத்துல கண்டிப்பா இந்த கிரகணம் கூடுதலா பாதிக்கும். இப்படிதான் நம்ம பிரிச்சு பார்க்க வேணாம். பொதுவாக இந்த சந்திர கிரகணத்தன்னைக்கு நம்ம எல்லாரும் செய்யறது மாதிரி கோவில வழிபாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் மனமிடரும். அந்த சந்திரன் மனசுக்கு காரியம். சந்திராசிரமத்தை தவிர்க்கிறோம்ல, இது பெரிய சந்திராசிரமம் கிரகணம். அப்ப இந்த காலத்துல நம்ம தவிர்ப்பது நலம், எல்லாருக்கும் பாதிக்காங்கிறத நான் சொல்லக்கூடிய அமைப்பு. இப்படிதாங்க நம்ம பார்த்துக்கிறோம். எப்போதுமே ஜோதிட நுட்பங்கள் தெரிந்து கொள்ள எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல இணைந்திருங்கள். தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் கட்டண முறையில் நீங்க பார்த்துக்கலாம். இந்த திரையரங்கில் வாட்ஸ்அப் நம்பர் தான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்த ஒரு நுணுக்கமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.